நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன். இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு ஆட்டோக்காரனாக பேச போகிறேன். இன்றைக்கி கூட ஒரு இரவில் ஒரு 2:40 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. ஏன் அடித்தாங்க தெரியுங்களா? அந்த நம்பிக்கை. வந்துடுவாங்க, வந்து எப்படியும் கொண்டு போய் விட்டுடுவாங்கங்கிற ஆட்டோக்காரங்க மேலே உள்ள நம்பிக்கை. அதே போல் தான் ஆட்டோக்காரங்களும் நம்ம வாடிக்கையாளர்கள் ஃபோன் அடிச்சிட்டாங்க, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை பார்க்க மாட்டாங்க. எப்போதுமே எதுவுமே சரி தான், டக்குன்னு ஓடுவாங்க. அதுதான் இந்த தொழிலின் சிறப்பு அம்சமே. நான் கிட்டத்தட்ட 2007லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறேன். பல்வேறு அனுபவங்கள் உண்டு இந்த ஆட்டோ தொழிலில். பல்வேறு வகை ஆபத்து காலங்களில் சென்றதும் உண்டு. அதே போல் எங்கள் பள்ளி குழந்தைகள் இன்று திருமணம் முடித்து குழந்தை யோடு இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் இன்றைக்கி நம்மளை பார்த்தா, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஆட்டோவில் தான் நான் வந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தடவை நம்ம மீது வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை எப்போதுமே போகாது. அதனால தான் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும், நீ வாப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துடுங்க, நான் இந்த இடத்துல இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எதுக்கு? வாகனம் இல்லாமலையா அல்லது ஆட்டோக்கள் அங்கே இல்லாமலையா? அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களும் பெற்று வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களும் அந்த நம்பிக்கையை வாடிக்கையாளர்களை பெற்று வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் இதுதான் அந்த ஆட்டோ தொழிலோட சிறப்பு. எனவே தான் இந்த ஆட்டோ தொழிலை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த ஆட்டோ தொழிலால் பல உதவிகள் செய்ய முடியுங்கிற நம்புகிறோம். செய்ய முடியும். அதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனவே எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த தொழிலை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வீணாக போனதாக சரித்திரம் இல்லை. தான் சொந்த விஷயத்துக்காக வீணாக போனவங்களாக வேணா இருப்பாங்களே தவிர, தனது சொந்த லாபத்துக்காக ஏதாவது தவறு செஞ்சவங்க வீணாக போனவங்களாக இருப்பாங்க தவிர, இந்த தொழில் மிக மிக அருமையான தொழில். இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்றென்றும் மக்கள் சேவையில் இருப்பார்கள், மக்கள் பணியில் இருப்பார்கள், மக்களுக்காகவே இருப்பார்கள் என கூறி நான் ஒரு ஆட்டோக்காரனாக உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். காக்கி சீருடை அணிந்து வாகனம் ஓட்டவும், மிதமான வேகத்தில் செல்லவும், தலைக்கவசம் அணியவும், சிறார்களுக்கு வாகனங்கள் கொடுக்க வேண்டாம். இது ஒரு சிறிய